அதுலயும் அந்த மாரி டாய்லெட்ட போட்டுட்டு, ஒரு லோ ரூஃப் இறக்கி, பரண் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு 10 வருஷத்துக்கு அசைக்காத பொருட்கள அடைச்சு வச்சிருப்பாங்க. இது பெரிய டேஞ்சர். இதுவும் இந்த பிரச்சனைகள உருவாக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த வடமேற்கு டாய்லெட்ட பள்ளமா இறக்கி போட்டிருப்பாங்க. அல்லது மேடா உயர்த்தி போட்டிருப்பாங்க. இதுவும் தவறு தான். வீட்டுக்குள்ள தரை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே சமமா இருக்கணும். எல்லாம் 0 4 கார்னரும் 0வா இருக்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த வடமேற்குல மேடு பண்ணி போட்டிருப்பாங்க, அல்லது பள்ளம் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த 2 விஷயம் அதில முடிஞ்சிரும். ப்ளஸ் வந்து அதில அது வீட்டுக்கு வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆ வடமேற்கு மட்டும் இழுத்த மாதிரி இருக்கும். வடகிழக்க கட் பண்ணி அந்த இடத்துல கார் போர்ட்டிகோ போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வடகிழக்கு கட்டுங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். வடமேற்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். எப்போதுமே வீடு சதுரம், செவ்வகமாக இருக்கணும். இந்த கான்செப்ட்லயும் அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதுபோலவே குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் வந்து செப்டிக் டேங்க் போடணும். செப்டிக் டேங்க்குக்கும் வீ சம்பு கீழ்நிலை தண்ணீர் தொட்டியும் எந்த அளவுல போட்டிருக்காங்க, என்ன ஆழத்தில போட்டிருக்காங்கங்கிறத துல்லியமா கவனிக்கணும். இது எல்லாமே வாஸ்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. அந்த செப்டிக் டேங்க்கு காம்பவுண்ட்லயும் டச் ஆயிட்டு இருக்கும், வீட்டிலயும் டச் ஆயிட்டு இருக்கும். இதுவும் இங்க வடமேற்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைகள கொண்டு வரும். இத விட இன்னும் தீவிரமான நெறைய விஷயம்லாம் இதில நடக்கும். அது